வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு தேவையான எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு என்ன எஸ்எம்பிஎஸ் தேவைப்படும்? ஒன்று சிம்பிள் எஸ்எம்பிஎஸ் மானோ, இன்னொன்று டூயல் பவர் சப்ளை. டூயல் பவர் சப்ளை அப்படின்னா நமக்கு தெரியும். உதாரணமாக எஸ்டிகே 4141 419192 இல்லை மாஸ்பெட் யூஸ் பண்ண பேர் இல்லை டிரான்சிஸ்டர் பேர் எதாக இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் வரணும் அப்படின்னா டூயல் பவர் சப்ளை தேவை. அந்த டூயல் பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம இது வரைக்கும் லீனியர் பவர் சப்ளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். லீனியர் பவர் சப்ளை அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் அடிப்படையாக கொண்ட பவர் சப்ளை. அதன் மூலிமா நல்ல ஒரு குவாலிட்டி வராது. இருந்தாலும் இப்போ அதுதான் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதே தெரியாது. இல்லை ஒரு தெரியும், ஆனால் எஸ்எம்பிஎஸை யூஸ் பண்ணி அந்த ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் ஏதாவது ட்ரபிள் வந்தால், குறிப்பாக பவர் சப்ளையில் ட்ரபிள் வந்தால் அதை அட்டன் பண்ண தெரியாது. இவ்வளோ தான், ரெண்டே காரணம்தான். பட் ஒன்று முக்கியம், எதில் குவாலிட்டி வரும் அது முக்கியம் இல்லையா? கஸ்டமர் என்ன தேவை, கஸ்டமர் என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, நல்ல குவாலிட்டி ஆடியோ வரணும், அதுதான் மெயின். ஓவரால் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் வரணும். அதாவது லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் நல்ல பூஸ்டிங் ஆம்பிளி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒர்க் பண்ணணும். அப்படின்னா பவர் சப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம பவர் சப்ளை இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்துட்ருக்கிறது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, டூயல் அவுட்புட் வரக்கூடிய பவர் சப்ளை. லாஸ்ட் கிளாஸில் 50 வோல்ட் ப்ளஸ் 50 வோல்ட், 50 ப்ளஸ் கிரவுண்ட், 50 மைனஸ். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய பவர் சப்ளையில் யூஸ் பண்ணலாம். ஒரு டிரான்சிஸ்டர் பேஸ்டு பேர் இல்லையா, மாஸ்பெட் IRF 250 பேர், இது யூஸ் பண்ண சர்க்யூட்டில் யூஸ் பண்ணலாம். அப் டு 48 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். சரி, இதுக்கெல்லாம் எஸ்எம்பிஎஸ் தேவைப்படுது. நான் லாஸ்ட் கிளாஸில் கொடுத்து 50 ப்ளஸ் 50 50. இதில் 24 வோல்ட் இருக்குது, 18 வோல்ட் இருக்குது, 15 வோல்ட் இருக்குது, 12 வோல்ட் இருக்குது. அதாவது 12 ப்ளஸ் கிரவுண்ட், 12 மைனஸ். இது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை. ஸோ எந்த பவர் சப்ளை வந்தாலும் நமக்கு ஒரு ஸ்கெமேட்டிக் டயக்ராம் இருக்கணும். ரெண்டாவது ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும். தென் அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் பண்ண முடியும். இதுதான் பேசிக் திங். இது எஸ்எம்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக சிம்பிள் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. இன்னொன்று ஹாட் ஃப்ரிட்ஜ், டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல். இந்த சேனலுடைய நோக்கம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும், சர்வீஸ் இன்ஜினியர்ஸும், இல்லை எலக்ட்ரானிக்கில் இப்போ தான் நான் உள்ளே வரணும் விருப்பப்படக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த பவர் சப்ளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பவர் சப்ளை, இது ஒரு டூயல் பவர் சப்ளை. இந்த டூயல் பவர் சப்ளையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் மெயினாக இந்த இடத்துல ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐசி வந்து 2153 IR 2153S, IR 2153D, ரெண்டு டைப்பில் ஐசி இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஓகே, பொதுவாக ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னா ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐசி பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கேன். உதாரணமாக பாருங்கள், இதை லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இதில் ஆஃப் ஃப்ரிட்ஜ், டிசி டு டிசி கன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா இது வந்து ரெக்டிஃபையர், ஏசி இன்புட், ஒரு ஃபியூஸ், RF பைபாஸ் கெப்பாசிட்டர், ஒரு NTC, லைன் ஃபில்டர், RF பைபாஸ் கெப்பாசிட்டர், ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், ரெண்டு கேத்தோட் சைடும் பாசிட்டிவ் பாயிண்ட். இந்த இடம் பாசிட்டிவ் பாயிண்ட். இந்த பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து வோல்ட் எங்கெங்கே போகும் ஸ்கெட்சு இதில் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ், இந்த பாயிண்ட் வந்து ப்ளஸ். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து இது ப்ளஸ். எவ்வளோ வோல்ட் வரும்? இந்த இன்புட் ஏசியை பொறுத்து, இந்த இன்புட் ஏசியை பொறுத்து இந்த இடத்துல வோல்ட் வரும். இப்போ 220னா அரௌண்ட் இந்த இடத்துல 250லேருந்து 350 வோல்ட் டிசி வரும். அது இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸில் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஆயிரும், உங்களுக்கு இந்த சப்ளையில் ஆஃப், அதாவது 300 வோல்ட் டிசி அப்படின்னு இருந்தால்
இந்த இடத்துல 150 வோல்ட் டிசியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக இந்த இடத்துல 2 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் வேல்யூ ஈக்குவல் வாட் கொடுத்துருக்கு. அதேமாதிரி இந்த கெப்பாசிட்டியும் ஈக்குவல் வேல்யூ இருக்கணும், ஈக்குவல் கெப்பாசிட்டி இருக்கணும். அதாவது 100 mm 400 வோல்ட்னா 100 mm 400 வோல்ட் இது இருக்கணும். ஸோ வோல்டேஜ் இந்த இடத்துல டிவைட் ஆயிரும், ஆஃப் ஆஃப் த வோல்ட் வந்துடும். இந்த ஆஃப் ஆஃப் த வோல்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த மாதிரி நேராக இதுதான் ப்ரைமரி, டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி. இந்த ப்ரைமரி வழியாக உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு இந்த டோட்டல் சப்ளை என்னக்கு இந்த பாயிண்ட்டோட நின்றுக்கும். ஓகேவா? இது வந்து சென்சிங் வைண்டிங், சென்சிங் பாயிண்ட் இதில். ஸோ சப்ளை வோல்ட் நேராக இந்த இடத்துல ட்ரெயினுக்கு போயிடும். ஓகே, இந்த ட்ரெயின் வழியாக இது 2 சுவிட்சாக ஆக்ட் பண்ணும், 2 மாஸ்பெட்டும். ஏற்கனவே ப்ரீவியஸ் உங்களுக்கு கிளாஸஸில் நடத்தியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராக வந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸு பாருங்கள். இந்த 2 மாஸ்பெட்டும் மாறி மாறி சுவிட்சிங் ஆகும். இந்த மாறி மாறி சுவிட்சிங் ஆகும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ஒரு ஃப்ளைபேக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது செகண்டரிக்கு இன்டியூஸ் ஆகும். ஓகே, இந்த இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலிமா இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் இந்த இடத்துல மைனஸ் வோல்ட்டாக பிரிஞ்சிடும். இது வந்து காமன் கிரவுண்டு. இவ்வளோ தான், சிம்பிள். ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக நிறைய மாடல், இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே இதுதான் வந்துட்டுருக்கு. அதுவும் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை வந்தால் அது மானோ பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும், சிங்கிள் பவர் சப்ளை ஒர்க் பண்ணோம். நம்ம லீனியர் ஐசிசி யூஸ் பண்ணும்போது, உதாரணமாக STK 4141 இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் மட்டும் டூயல் பவர் சப்ளை தேவைப்படும். அந்த டூயல் பவர் சப்ளை பற்றி தான் இப்போ நம்ம கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். இந்த SMS பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி ஆஃப் ஃப்ரிட்ஜ் DC to DC கன்வெர்ட்டர் யூஸ் பண்ண SMSனுடைய பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் எஃபிஷியன்சி, ஹை எஃபிஷியன்சி. இது வரைக்கும் பார்க்காத எல்லா பவர் சப்ளையோட ஹை எஃபிஷியன்சி கிடைக்கும். அதனால் சர்க்கியூட் வந்து ரெடியூஸ் ஆகிடும், சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? இதனுடைய சர்க்கியூட் ஒர்க் பண்ணும்போது உருவாகக்கூடிய ஒரு RF இன்டர்ஃபரன்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பவர் சப்ளையை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? சேம் அதே திங்கு தான் இதில் சர்க்கியூட்டில். என்ன மாடிஃபிகேஷன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் இதில் அதே தான், சேம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இதான் பவர் சப்ளை. நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல ஏசி வரும். ஏசி 230 வோல்ட் இன்புட் வருது. இது என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது. காயில் வந்து RF ஃப்ரீக்வன்சியை சப்ரஸ் பண்ணிடும். இது ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், கம்பைன்ட் ரெக்டிஃபையர். இந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவ், இந்த பாயிண்ட் நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ்னா பாருங்கள், இங்கே வருது பாருங்கள், இது வரைக்கும் வருது, நெகட்டிவ் வந்துருச்சா? இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை நம்ம கிரவுண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து சேசிஸ் கிரவுண்டு, பட் இது வந்து SMBSயில் வரக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட். சரி, இந்த ஐசி எப்படி ஒர்க் பண்ணுது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2153 எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா மொத்தம் 8 பின் இருக்கும். பார்க்குறதுக்கு 12 ஐசி மாதிரி இருக்கும். ஓகே, இதில் முதல்ல இந்த மாஸ்பெட்டுக்கு வேணுங்கிற சப்ளை வோல்ட் எங்கேருந்து கிடைக்குன்னா பாருங்கள், இங்கேருந்து கிடைக்கிது வோல்ட்டு. இந்த இடத்துல வோல்ட்டு கிடைக்கிது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், போய் நேராக இதுதான் இந்த காயில், இதுதான் ப்ரைமரி. இந்த காயில் ப்ரைமரி, இந்த இடத்துல இது செகண்டரி. இதுக்கு பேர் வந்து ஆக்சிலரி. ஓகே, இது ப்ரைமரி, இது செகண்டரி. இந்த இடத்துல வித்தியாசமான செகண்டரி. இந்த இடத்துல பவர் சப்ளை இதை நோட் பண்ணுங்க. இதில் சின்ன ஒரு எரர் இருக்குது. அந்த எரரை கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது 2 மாஸ்பெட் இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுதான் சர்க்கியூட், இதுதான் சிம்பிள், இது புரியுது. இந்த சர்க்கியூட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது. இது நான் ப்ரைமரின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு சீரீஸாக இருக்குது. இது செகண்டரி இருக்குது. இந்த இடத்துல ஆக்சிலரி வைண்டிங் சொல்லியிருக்கேன். இது ப்ரைமரி, இது ஒரு செகண்டரி. இது டொராய்டல் காயில் கொடுத்துருக்கோம், சின்னதாக ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ஆக்ட் பண்ணும். இது பேர் கரண்ட் சென்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பேர். இது வந்து சுவிட்சிங் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர், SM டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். இது வந்து பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஐசி. இந்த 2 சுவிட்சிங் டிவைஸு IRF 740, IRF 740க்கு போல் 840 கூட யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. எதுக்காக இருக்குது? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளையில் பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக நம்ம லாஸ்ட்டில் பார்த்தது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பவர் சப்ளையில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஒன்றா இது ரொம்ப சிம்பிள். இதுதான் வந்து பேசிக் திங்ஸ். ஒரு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நடத்தியிருக்கேன்.
இதுதான் லாஸ்ட் கிளாஸில் நடத்தின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 350 வாட்ஸ் டூயல் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் பற்றி சொல்லியிருக்கோம். இதில் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இது வந்து பவர் ஆஃபாக டிவைட் ஆகுது. இது பல்ஸ் வித் மாடுலேட்டர். இதன் மூலிமா 2 மாஸ்பெட்டு சுவிட்சிங் ஆகுது. ப்ரைமரியில் இன்டியூஸ் ஆகுது, செகண்டில் அவுட்புட் வருது. இங்கே ரெக்டிஃபையர் மூலிமா டிசியாக மாதிரி ப்ளஸ் மைனஸ் பிரிஞ்சிருது. இந்த இடத்துல கிரவுண்ட். இது வந்து 1. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் சொன்ன மாதிரியே என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு செகண்டரி, ப்ரைமரி அதே மாதிரியே. இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது, இந்த இடத்துல எஸ்சிஆர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு இருக்குது. எதுக்கு? இது வித்தியாசமாக அந்த எஸ்எம்பிஎஸோட இது கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய கிளாஸ் இன்றைக்கி. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், சிஆர்டி டிவி, மொபைல் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5 and home that assembling and troubleshooting, UPS inverter emergency light, all SMBS, இண்டக்ஷன் ஸ்டவ், இதை பற்றிய வகுப்புகள் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சியில் சேரலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், படிப்பு முக்கியம் அல்ல. படிப்பு இருந்தால் நல்லது. இப்போ சர்க்யூட்டில் பார்க்க போகிறோம். இப்போ அது ஒர்க் பண்ணும்போது அவுட்புட்டில் ஏதாவது வேரியேஷன் வந்தால் ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா, அதுதான் இந்த சர்க்யூட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அதுக்கு தான் இந்த சர்க்யூட் கொடுத்துருக்கேன். நிறைய சர்க்யூட் வரும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் கற்றுக்கலாம், சர்வீஸ் பண்ணலாம். சரி, இப்போது இந்த ஐசிக்கு சப்ளை எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், இந்த சப்ளை இந்த பாயிண்டில் இந்த இடத்துல வருது. இது பூஸ்ட் ட்ராப் சர்க்யூட். இந்த இடத்துல ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ். இந்த ப்ளஸ் வோல்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இதுதான் ப்ளஸ்ஸு. இங்கேருந்து நேராக ஒரு ஜீனர் டயோனுடைய இந்த இடத்துல இருக்குது. இது கேத்தோடு ஏனோடு. இது 15 வோல்ட் ஜீனர் டயோடு. எப்பவுமே ரிவர்ஸ் பேஸில் தான் ஒர்க் பண்ணும். அதனுடைய கண்ட்ரோல் ஆக்ஷன் இருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த டயோடு என்ன பண்ணுது, இந்த விசிசிங்கிற பாயிண்ட்டுக்கு வர வோல்ட்டை மெயின்டைன் பண்ணுது. ஒன்ஸ் அகைன் இங்கே பாசிட்டிவ் வோல்ட் வருது. இது டிவைடர் சர்க்யூட்டு, அதனால் வந்து ஆஃப் பிரிட்ஜு, அதனால் வர்ற சப்ளையில் ஆஃப் ஆஃப் த வோல்ட். ஓகேவா? ஒரு 150 வோல்ட்டுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா 300 வோல்ட் இந்த இடத்துல வரதா வச்சிட்டோம்னா இந்த இடத்துல எவ்வளோ வரும் உங்களுக்கு? 150 வோல்ட் வரும். இந்த 150 வோல்ட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலிமா ட்ராப் ஆகி இந்த இடத்துல வோல்ட் வருது. இந்த வர்ற வோல்ட்டு 15.6 வோல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஐசி ஆன் ஆகிறதுக்கு, சாஃப்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஓகே, அந்த வோல்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு இந்த இடத்துல இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது கேத்தோடு இங்கே இருக்கிற மாதிரியும் ஏனோட கிரவுண்டாக இருக்க மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு இருக்கிற மாதிரி சர்க்யூட்டில் அப்படி தான் போடுவாங்க. நாம் தான் புரிஞ்சுக்கணும். 15 வோல்ட்டு அதை தான் இந்த இடத்துல இப்படி போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இது பூஸ்ட் அப் டயோடு அண்ட் சர்க்யூட்னு சொல்லிட்டேன். இந்த விபிங்கிற இடத்துக்கு போயிடும். இந்த ஹை அவுட்புட் தென் லோ அவுட்புட் 2 இருக்குது. ஹை அவுட்புட், லோ அவுட்புட். நான் வச்சுருக்க சர்க்யூட் வந்து ஒன்று கலரில் இருக்குது பாருங்கள், கலரில் இருக்குது. 2 ஒரே சர்க்யூட் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் வரும் பொழுது இதில் மைனஸ் வோல்ட் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ இது ஆன் ஆகும், இது வந்து ஆஃப் ஆகும். இதில் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும்போது, இங்கே மைனஸ் பதிலாக ப்ளஸ் வரும்போது இது வந்து ஆஃப் ஆகும். இந்த மாஸ்பெட்டு இது ஆன் ஆகும். இப்படி மாறி மாறி சுவிட்சிங் ஆகும்போது இந்த ப்ரைமரியில் என்ன ஆகும், உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ மாறி மாறி வரும். அப்படி மாறி மாறி வரும்போது இந்த ப்ரைமரியிலேருந்து இந்த செகண்டரிக்கு இன்டியூஸ் ஆகும். இந்த செகண்டரியில் இருக்க டயோட பொசிஷனை இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ரெக்டிஃபையர், அதாவது டூயல். பாருங்களேன், இதுதான் சர்க்யூட், இதான் வந்து செகண்டரி, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைமரி இருக்குது, நான் படம் போடல. இதுதான் ப்ரைமரி. ஓகேவா? இதில் கரண்ட் ஃப்ளோ இப்படி வரும்பொழுது இதில் இன்டியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து கிரவுண்டு. இதில் 4 டயோடு, அது 1 ஆம்பியர், 3 ஆம்பியர், 5 ஆம்பியர், அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. இல்லை ஏதாவது கம்பைன் டயோடாக கூட இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல 2 கப்பாசிட்டர் இருக்குது. சென்டர் பாயிண்ட்லேருந்து கிரவுண்டு. இது வந்து ப்ளஸ் வோல்ட்டு, இது மைனஸ் வோல்ட். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 24 அப்படின்னு வச்சுட்டா கூட இல்லை 24 வோல்ட் ப்ளஸ் வரும், இது 24 வோல்ட் மைனஸ் வரும். இது டூயல் பவர் சப்ளை. இதுதான் சிம்பிள் பவர் சப்ளை. அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல
சர்க்யூட்டில் கொடுத்துருக்கு. சர்க்யூட்டில் சின்ன கரெக்ஷன் அது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே தெரியும், நமக்கு டூயல் பவர் சப்ளை நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதனால் ஒரு கரெக்ஷன் பற்றி பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த ப்ரைமரி துடிக்கும் போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வைண்டிங் இருக்குது. இது ஆக்சிலரி வைண்டிங்னு வச்சுருக்கு. இந்த இடத்துல இன்டியூஸ் ஆகிற வோல்ட் இந்த 2 டயர் மூலிமா டிசி ஆகி இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் வோல்ட் வரும். இந்த ப்ளஸ் வோல்ட்டு இந்த கண்டென்சரில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது. அதன் மூலிமா இந்த வோல்ட் என்ன பண்ணுது, நேராக பாருங்கள் இந்த இடத்துல வருது. எங்கே வருது? இந்த இடத்துல எஸ்சிஆர் வருது. எஸ்சிஆர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். அதாவது இது வந்து ஒரு டயோடு. இதில் ஏசி கொடுத்தா இந்த இடத்துல டிசி வந்துடும். அது உங்களுக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிறோம், ஏசி கொடுத்தா டிசி வந்துடும். இப்போ டிசி கொடுத்தா இங்கே என்ன வரும்? இங்கே டிசி வந்துடும். டிசி வந்து கண்டக்ட் பண்ணிடும். சரி, சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் அப்படின்னா அதுவும் டயோடு தான். என்ன பிரச்சனைனா, இது ஒரு ஏனோடு, இது கேத்தோடு, இன்னொரு டெயில் இருக்கு இல்லையா, இன்னொரு லெக்கு, அதுக்கு பேர் வந்து கேட் அப்படின்னு பேர். ஓகே, இப்போது டிசி கொடுத்தா இங்கே டிசி வருமா அப்படின்னா வராது. ஏன் வராதுன்னா, இந்த கேட்டுக்கு ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது வரும். இதுதான் இந்த எஸ்சிஆருடைய ஒர்க்கு. அதர்வைஸ் இது வந்து கண்டக்ட் ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனில் இருக்க இந்த ஏனோடு கேத்தோடு க்ளோஸ் ஆகிரும். எப்போது? கேட்டுக்கு ட்ரிகரிங் கொடுத்தா. பாருங்கள், இதுதான் கேட்டுக்கு, இது ட்ரிகரிங் பல்ஸ். எப்போ வரும் அப்படின்னா, இந்த எஸ்சிஆருக்கு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. இதில் எம்சிஆர் 106 கொடுத்து 8 கொடுத்துருக்கு இல்லையா, இது ஒரு எஸ்சிஆர் பார்க்குறதுக்கு டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எல்லா பவர் சப்ளைக்குமே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமை யாரால் பார்க்க முடியுது, யாரால் படிக்க முடியுது, யாரால் புரிஞ்சிக்க முடியுதோ அவங்க தான் சர்வீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எஸ்எம்எஸில் குத்து மதிப்பாக ஏதாவது பொருளை மாற்றி பார்ப்பாங்க, ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க, ரெடியாகுதானே. அந்த மாதிரி சரியே பண்ணவே முடியாது. ஓகேவா? புரிஞ்சு அட்டன் பண்ணுங்கள். எல்லா எஸ்எம்எஸும் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏசிடிசி பவர் சப்ளையில் வருது, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், 2 வீலர் 4 வீலர் எந்த மாதிரி ரூபத்தில் வந்தாலுமே அதை சார்ஜிங் சர்க்யூட் கண்டிப்பாக இருக்குது. வெரி காஸ்ட்லி பேட்ரி, அதனுடைய சர்க்யூட் உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் சார்ஜிங் சர்க்யூட், அதுலெல்லாம் இந்த சர்க்யூட் வருது. ஓகே, அது இல்லாமல் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், மோட்டார் டிரைவில் எல்லாத்துலேயும் வருது. சர்வர் இருக்குல்ல, சர்வர் ஆப்ரேட்டிங்கில் பவர் சப்ளை யூனிட்டில் வருது. டூயல் கண்ட்ரோலரில் நம்மளை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், அதில் பவர் சப்ளை ஏடிஎக்ஸ் இதிலெல்லாம் வருது. ஒரு ஸ்மோக் டிடெக்டர், வாஷிங் மிஷின், நம்ம டொமஸ்டிக் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் இருக்கிற வாஷிங் மிஷின், வேறு பர்னர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்னர்ஸில், இல்லைன்னா சோலார் பேனல், சோலார் வேலின்னு சொல்லலாம். ஒரு பேனல்னு இல்லை, ஏகப்பட்ட பேனல். கூடிய விரைவில் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். சோலார் பேனல்லேருந்து எப்படி நாம் ஒரு டிசி சோர்ஸை கலெக்ட் பண்ணுறது, எடுக்கிறது, என்னென்ன விதத்துலாம் அதில் மாறுபடும், அதனுடைய சார்ஜிங் சர்க்யூட் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வேணும். ஏன்னா அக்கார்டிங் டு சன்ரைஸை பொறுத்து தான் அவுட்புட் டிசி வோல்ட் வரும். அந்த அவுட்புட் டிசி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் பண்ணி எப்படி அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இன் ஃபியூச்சரில் வரும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்கு மேலே வீட்டில் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மைக்ரோவேவ் ஓவன்ஸில் எல்லாத்துலேயும் இது வருது. ஓகே, அப்போ அப்ளிகேஷன் இல்லாத இடமே இல்லை. ஓகே, நான் அதை பற்றி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது இந்த வைண்டிங் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? இது நார்மல் சுவிட்சிங் ஆகும் பொழுது இந்த கேட்டுக்கு பல்ஸு கிடைக்காது. ஒருவேளை பல்ஸு கிடைச்சால் என்ன நடக்கும்? பல்ஸு கிடைச்சா என்ன நடக்கும்னா, இந்த எஸ்சிஆர் கண்டக்ட் ஆயிரும். எஸ்சிஆருடைய கேத்தோடு எங்கே இருக்குது? மைனஸில் இருக்குது. ஏனோடு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த 15 வோல்ட் இருக்கு இல்லையா, அதாவது பாருங்கள், நான் சர்க்யூட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இங்கிருந்து பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. அதாவது இந்த ஐசியோடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் இருக்குல்ல, விசிசி, அந்த பாயிண்ட் வரைக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போது இந்த எஸ்சிஆர் கண்டக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வோல்ட்டு ஃபுல்லாக ட்ராப் ஆயிரும். இந்த வோல்ட்டு ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சுன்னா இந்த ஐசி ஒர்க் பண்ணாது. இந்த ஐசி ஒர்க் பண்ணலைன்னா ஹை அவுட்புட் லோ அவுட்புட் வராது. ஹை அவுட்புட் லோ அவுட்புட் வரல அப்படின்னா இந்த 2 மாஸ்பெட்டும் சுவிட்சிங் ஆகாது, மாறி. இது 2 சுவிட்சிங் ஆகலைன்னா இந்த எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த விதமான வேரியேஷன் ஃப்ளக்சுவல் சுவிட்சிங் ஆகாது. செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வராது. ஓகே, அப்போ ஒரு எஸ்எம்எஸ் டெட் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தால் கூட நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோன்னா, இப்போ நான் சொன்னது அப்படி ரிவர்ஸில் செகண்டில் வோல்ட் வரலையா, ப்ரைமரியில் இன்டியூஸ் ஆகலையா, என்ன காரணமாக இருக்கும்?
பல்ஸ் வித் மாடுலேட்டருக்கு சப்ளை வோல்ட் வருதா, வரல அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்? ஒன்றும் ஐசி ஷார்ட்டாக இருக்கலாம், பெரும்பாலும் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஓகே, தென் என்ன இருக்கும்? இந்த ஜீனர் வந்து ஷார்ட் ஆகிருக்கலாம், அதுவாக இட்ஸெல்ஃப் ஏதாவது ஒரு காரணத்தினால. இல்லை அப்படின்னா இந்த எஸ்ஆர் ஒர்க் பண்ணலாம். எஸ்ஆர் எப்போ ஒர்க் பண்ணோம்? இதனுடைய கேட்டுக்கே பல்ஸ் வந்தாங்காட்டி. எப்போ பல்ஸ் வரும் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறிடுச்சுன்னா வரும். இல்லை அப்படின்னா இதனுடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன் ஆகுது இல்லையா, அந்த இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுருக்கேன் அந்த ஃப்ரீக்வன்சி. அப்போ இதில் வர டிசி வோல்ட் அதிகமாச்சுன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ புரியுதுங்களா? அப்போ ஒரு எஸ்எம்ஏஎஸ் படிக்கும் பொழுது நம்ம பல்ஸ் வித் மாடுலேட்டர் பற்றி தெரியணும், மாஸ்பெட்டை செக் பண்ண தெரியணும், மாஸ்பெட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும், எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும், இந்த மாதிரி எஸ்ஆர் வந்து எஸ்ஆரை பற்றி தெரியணும், ஜீனர் டயோட் பற்றி தெரியணும். இப்படி எல்லாமே காமன்ஸ் எல்லாமே படிக்கணும்னா பெஸ்ட்டு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் முடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு வந்தாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விருப்பம் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? இந்த சர்க்யூட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம் இல்லையா? இது எதுக்காக இருக்குது? ஒருவேளை ஓவர் சுவிட்சிங், ஓவர் வோல்ட் இப்படியெல்லாம் வர்றதை ரெடியூஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னு சொன்னால் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சர்க்யூட் இருக்கும். சரி, இது இல்லாமல் என்ன மாறும்? கரண்ட் சென்சிங்கில் எதாவது மாறின ப்ராப்ளம் வருமா? அதுக்கு என்ன பார்த்தா இந்த டிரான்சிஸ்டர் எதுக்காக இருக்குது. ஓகே, இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் இதனுடைய கலெக்டர் எங்கே இருக்குன்னா ஒரு 6080 பிஎஃப் கெப்பாசிட்டர் போட்டு இந்த ஐசினுடைய பின் நம்பர் என்ன பின் நம்பர் உங்களுக்கு 234 இருக்கு இல்லையா? இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் வந்து இந்த ஆர்டிசிடி அப்படின்னா இந்த டைமிங் கெப்பாசிட்டர், டைமிங் ரெசிஸ்டர் அப்படின்னு பேர். இந்த டைமிங் ரெசிஸ்டர் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஒரு கண்ட்ரோல் மூலிமா. சரி, இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இந்த கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் இதை மாற்றுறது மூலிமா இதனுடைய ஆசிலேட் ஃப்ரீக்வன்சியை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். அப்படி மாற்றி அமைக்கும் போது இதனுடைய சுவிட்சிங் மாற்றி அமைக்க முடியும். இந்த சுவிட்சிங் மாற்றியோம்னா அவுட்புட் வோல்ட்டை கூட நம்ம என்ன பண்ண முடியும்? கூட்ட முடியும், குறைக்க முடியும். ஓகே, சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் ஃப்ரீக்வன்சியை மாற்ற முடியும் இல்லையா? இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆனால் ஐ சுவிட்சிங் தான் எல்லாமே. ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஏசி ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இப்போது இந்த கலெக்டர் எங்கே இருக்குன்னா இந்த பின்னோட தொடர்பு இருக்கிறதாக அர்த்தம். ஏன்னா கெப்பாசிட்டர் அளவு ஏசி சிக்னல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இதில் எப்படி வோல்ட் வருது அப்படின்னு கேட்டால் இந்த விஎஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, இதான் சென்ஸ். இந்த இடத்துல பாயிண்ட் சென்ஸ், கரண்ட் சென்ஸ் பாயிண்ட். இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கு? ஒரு 330 ரெசிஸ்டன்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர், இதை தாண்டி ஏன்னா சுவிட்சிங் ஆகும்போது ஏசி. ஓகே, இந்த இடத்துல வர்ற இதுக்கு பேர், இந்த டயோடுக்கு பேர் வந்து நெகட்டிவ் கிளிப்பர் அப்படின்னு பேர். நெகட்டிவ் கிளிப்பர் அப்படின்னா இதில் ஒரு வேவ் ஃபார்ம் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த வேவ் ஃபார்மில் இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும் கிரவுண்ட் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் மட்டும்தான் எஞ்சி நிற்கும். அதனால் நெகட்டிவ் கிளிப்பர்னு பேர். இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வோல்ட் நேராக இங்கே வந்துடும். இந்த கண்டன்ஸில் சார்ஜ் ஏறும் சஃபிஷியன்ட் லெவலுக்கு. இந்த சார்ஜ் ஏறும். இந்த இடத்துல 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பேஸ் ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுக்கு பேர் வந்து பொட்டென்ஷியல் டிவைடர் நெட்வொர்க் அப்படின்னு பேர். இந்த பொட்டென்ஷியல் டிவைடர் நெட்வொர்க் மூலிமா இந்த டிரான்ஸோட பேஸ் வோல்ட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஓவரால் அந்த கரண்ட் சென்ஸ் பண்ணும் பொழுது நெகட்டிவ் கிளிப்பர் மூலிமா இங்கே வர்ற பாசிட்டிவ் வோல்ட்டு இந்த டயோடு மூலிமா, இந்த கெப்பாசிட்டர் மூலிமா தாண்டி, இந்த பொட்டென்ஷியல் டிவைடரை தாண்டி இந்த டிரான்ஸோட பேஸுக்கு வந்தால் இந்த டிரான்ஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த கண்டக்ஷன் ஆகிறத பொறுத்து இந்த ஃப்ரீக்வன்சி மாறும். மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும், அவுட்புட் ஃபுல்லாக மாறிடும். அப்போது எப்பப்போ ரைஸ் ஆகுதோ அப்பப்போல்லாம் இந்த டிரான்ஸ் பேஸுக்கு சிக்னல் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சர்க்யூட் வேலை செய்யும். ஓகே, நம்ம மேனுவலாக கூட இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்படி ஒரு டிரான்சிஸ்டர் வச்சும் பண்ணலாம். ஒவ்வொரு எஸ்எம்எஸ்லேயும் ஒவ்வொரு மாடிஃபிகேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ சொல்லிக் கொடுக்குறது மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உங்கள் தொழிலை அப்கிரேட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் சர்வீஸில் குவாலிட்டியை கூட்ட முடியும். தொடர்ந்து சேனல் பாருங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.